قال أخبرني يونس عن ابن شهاب عن عبيد الله بن عبد الله عن ابن عباس قال لما اشتد بالنبي صلى الله عليه وسلم وجعه قال اتوني بكتاب اكتب لكم كتابا لا تضلوا بعده قال عمر ان النبي صلى الله عليه وسلم غلبه الوجع وعندنا كتاب الله حسبنا فاختلفوا أكثر اللغط قال قوموا عني ولا ينبغي عندي التنازل فخرج ابن عباس يقول إن الرزية كل الرزية ما حال بين رسول الله وبين كتابي அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இந்த ஹதீஸ் ரிவாய் செய்கிறாங்க. நபி அவர்களுக்கு இஸ்தத்த வஜஅஹு, அந்த நோய் கடுமையான போது, மரதல் மௌத்துடைய அந்த காலகட்டம், அந்த கஷ்டமான நேரத்தில் நபி சொன்னாங்க, ஈட்டூனி பி கிதாபின், எழுதுவதற்கு உண்டான ஒரு பேப்பரை என்னிடம் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு நான் கிதாபை எழுதி கொடுக்குகிறேன், ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குகிறேன், அதற்கு பின்னால் நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள் சொன்னான். பெட்டில் இருக்கும்போது, படுக்கையில் இருக்கும்போது, இந்த வியாதியில் தான் நபி அவர்களுக்கு கடைசியில் மூத்தம் வந்துச்சு. இப்போ சொன்னாங்க, ஒரு பேப்பரை கொண்டு வாங்க, நான் சில விஷயங்களை எழுதி கொடுக்குறேன், அதன்படி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்கன்றாங்க. பக்கத்தில் இருந்த உமர் சொன்னாங்க, இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜா, நபி அவர்களுக்கு வியாதியினால் ஏற்பட்ட கஷ்டம் மிகைத்திருக்கிறது. வைந்தனா கிதாபுல்லாஹ், நம்மிடத்திலே அல்லாஹுடைய குர்ஆன் இருக்கிறது. ஹஸ்புனா, அதுவே போதும். நபி வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது பேப்பரை கொடுத்து எழுதுவதற்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யாதீங்க என்ற கருத்தை சொன்னாங்க. ஃபஹ்தலஃபு, இல்லை நபி கேட்குறாங்க பேப்பரை கொடுக்கணும். சில பேர் உமரை போன்றவர்கள்லாம் நபி அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, எந்த பேப்பரையும் கொடுக்க வேணாம், எந்த பேனாவையும் கொடுக்க வேணான்னு சில பேர் இப்படியாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டன அவங்களுக்கு மத்தியில். அக்ஸரல் லகத், கூச்சலும் குழப்பமும் கூடுதலாக ஆகிவிட்டது. சொன்னார்கள் நபி, கூமு அன்னி, எந்திரிங்க, எல்லாம் என்னை விட்டும் எந்திரித்து சென்று விடுங்கள். வலா எம்பகி இந்தி அத்தனாசு, இது போன்ற சண்டை சச்சரவுகள்லாம் என்னிடத்திலே தகுதியாகாது, சண்டை போடுறதுக்காக என் பக்கத்தில் வந்து உக்காந்துருக்கிறீங்க. லா எம்பகி இந்தி அத்தனாசு. ஃபஹரஜ இப்னு அப்பாஸ், இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் அவர்கள் பிற்காலத்தில் சொல்லும்போது, இது பார்க்கும்போது தொடர்ந்து அப்பவும் இப்னு அப்பாஸ் அந்த மஜ்லிஸில் இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே வெளியானாங்கன்றது இல்லை, அப்படி அல்ல. ஃபஹரஜ இப்னு அப்பாஸ், என்ற சின்ன பிள்ளை அப்போ
சின்ன வயசுக்காரவர். நபி மௌத்தா போகும்போதே அவருக்கு வயசு ரொம்ப சின்னது தான், பையன் லிஸ்ட்டில் உள்ளவர். இந்த சம்பவத்தை எடுத்து சொன்னக்கூடிய அந்த மஜ்லிஸில் ஹரஜ இப்னு அப்பாஸ் யக்கூலு இன்னர் ரஸியத குல்லர் ரஸியா மா ஹால பைன ரசூலில்லாஹி வ பைன கிதாபிஹி. இப்படி சொல்லிக்கொண்டே வெளியானாங்களாம். இந்த ஹதீஸை பயானில் சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ், சொல்லிக்கொண்டே வெளியாகிறாங்க. இன்னர் ரஸியத குல்லர் ரஸியா, சோதனைகள் சோதனைகள் தான். ரசூலுல்லாவுக்கும் அவர்கள் எழுத நினைத்த கிதாபுக்கும் மத்தியில், கடிதத்துக்கும் மத்தியில் தடையாக இருந்த சோதனை சோதனை என்று சொன்னார்கள். ஹைர், நபியுடைய காலத்திலேயே ஹதீஸுகள் எழுத்து வடிவில் இருந்தன. ஹதீஸுகளை எழுதுவது பிதாத் இல்லை என்பதை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் இமாம் புகாரி ஆதாரங்களை அடுக்கி கொண்டு வராங்க. இந்த ஹதீஸில் என்ன ஆதாரம்டா, ஈட்டூனி பி கிதாபின் அக்துபுலக்கும் கிதாபன். எழுத தடை செஞ்சுருந்தாங்களே, அது தொடர்ந்து இருந்திருந்தால் இப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்களே. இந்த இடத்துல ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் ஜிஹாதுடைய பாடத்திலையும் வரும் இன்ஷா அல்லாஹ். 429 இஹ்ராஜுல் யஹூத், அரபு நாட்டிலிருந்து யூதர்களை நாடு கடத்த வேண்டும் என்ற அந்த பாடத்திலையும் 449வது பக்கத்தில், மகாசியிலையும் 638 கிதாபுல் மருலா என்கிற பாடத்திலையும் 846 ஏத்திசாம் என்கிற பாடத்தில் 1095 இந்த ஹதீஸை பொதுவாக ஹதீஸுல் கிர்தாஸ் என்று சொல்லுவாங்க. கிர்தாஸ் ஹதீஸ் வாக்கையே, அது இசையே கிர்தாஸ் என்கிற பேரில் இது பிரபல்யமாக இருக்கிறது. நபி அவர்களுடைய தங்களுடைய கடைசி கட்ட அந்த பீமார் மருதுல் மௌத்தா போகிறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாலே, மௌத்தா போகிறதுக்கு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்களாம், ஒரு பேப்பரை கொண்டு வாங்க, நான் சிலதை எழுதி கொடுக்குறேன், அதன்படி நீங்கள் செயல்பட்டால் கெட்டு போக மாட்டீங்க. உமர் சொன்னாங்க, நபி அவருடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு, அந்த மகளுடைய சித்தத்தை பார்த்துட்டு, நபி அவர்களுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கொடுக்காதீங்க, நமக்கு தேவையான சட்டங்கள் எல்லாம், ஹலால் ஹராம்கள் எல்லாம் குரானில் இருக்குது, அதுவே போதும் என்ற கருத்தை வெளிப்படுத்தினாங்க. சில பேர் இல்லை இல்லை நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை இப்போ எழுதிடணும் சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்க. இந்த சம்பவத்தை வச்சு தான் ஷிஆக்கள் உமர் கெடுத்துட்டாரு, நபி அவர்கள் கடைசியில் வசியத்தை எழுதுவதற்கு நாடுனாங்க, நபி அவர்கள் எழுதியிருந்தால் யார் ஹிலாஃபத்தில் வரணும், அவங்க வரணும், இங்கே வரணும், என்ன செய்யணும்னா எழுதியிருப்பாங்க, அதை கெடுத்தது உமர் தான் என்கிற தோரணையில் இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு ஷியாக்கள் தங்களுடைய முதல் விரோதியாக உமரை ஆக்கி கொண்டாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு. ஆனால் நபி அவர்கள், உமர் அவர்கள் சொன்னது நபியுடைய அந்த கஷ்டத்தை பார்த்து வியாதியின் நேரத்தில் கஷ்டப்படுத்தக்கூடாது, நமக்கு தேவையானதெல்லாம் குரானில் இருக்குது என்கிற கருத்துப்பட சொன்னாங்க. இது ஒரு பெரிய சம்பவம்.
உமர் தடுத்ததின் காரணமாக நபி தடுத்து கொண்டாங்க என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு நபியாக இருக்கிறவங்க தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களுடைய தடையின் காரணமாக சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் நபி சரியான முறையில் தபலீக் செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரமே. நபி அவர்கள் இப்படி செஞ்சுருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா? சான்ஸ் இல்லை. ஏன்டா 4 நாள் இருந்தது, பிரச்சனை வந்து 4ஆவது நாளுக்கு முன்பு நடந்திருக்குது. சரி, கூட்டத்தை கலைப்பதற்காக புறப்படுங்கன்னு சொன்னாலும் மறுநாள் எழுதி கொடுத்துருக்கலாமே. அப்படி ஏதாவது கட்டாயமாக எழுதணும்னு தான் நபி நினச்சிருந்தா. தீனை தக்மீல் செய்வதற்காகவோ இக்மால் செய்வதற்காகவோ நபி அவர்கள் எதையும் குறிப்பு கொடுக்கணும்னு நாடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற ஆயத்தெல்லாம் வந்திருக்கிறது. எனவே நபி அவர்கள் வந்து ஏதோ அவங்க மனசில் வந்து அந்த விஷயத்தை எழுதலாம் நினச்சாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. சில நேரங்களில் வந்து நபி அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹுனுடைய ஆலோசனையை கேட்டு டக்குன்னு சரி நல்லது தான்ப்பா நீ சொல்லக்கூடிய ஆலோசனைன்னு ஏற்றுக்கிற மாதிரி இங்கே உமருடைய ஆலோசனை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். மற்றவங்களுடைய அந்த கூச்சல் குழப்பத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் கொடுக்காம. இந்த இடத்துல நீ புரிஞ்சுக்கணும், ஹரஜ இப்னு அப்பாஸ் என்பது அந்த சக்கராத் ஹாலில் அந்த கடைசி கட்டத்தில் இப்னு அப்பாஸ் வந்து கோச்சிக்கிட்டு ரசியா குல்லர் ரசியான்னு போனாங்கன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அதுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காண்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்னு அப்பாஸ் ரொம்ப சின்ன வயசு பையன். அவர்களுடைய அந்த நேரத்தில் அவங்க இருந்து அந்த மஜ்லிஸில் இருந்து ரசியா குல்லர் ரசியான் என்று சொல்வதற்குண்டான சான்ஸ்லாம் அறவே இல்லை. இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய மாணவர் உபைதுல்லா இடத்துல சொல்லி கொண்டு இருக்கும்போது கடைசியாக ரசியா குல்லர் ரசியா என்று சொல்லிக்கிட்டு போனாங்க. பாபுல் இல்மி வல் இலதி பில் லைல். அவங்க என்ன கருத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பாயிண்ட்டை வச்சு தானே அந்த ஷியாக்கள் வந்து ஏதோ நபி சொல்ல போனாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, உமர் தான் தடுத்துட்டாருன்னு. இது பெரிய சோதனை தானே. அலிக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாய் மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் எதிரியாக ஆனதற்கு சாதா விஷயம் இல்லவே. இரவு நேரத்தில் இல்மை கற்பது பயான் செய்வதை பற்றி உள்ள பாடம். இதுக்கு முந்தி உள்ள பாடங்களில் இல்மை எழுதணும்னு படித்தோம், எழுதி பாதுகாக்கணும்னு படித்தோம். மனதில் பாதுகாக்கிற மாதிரி எழுதியும் பாதுகாக்கணும்னு சொல்லி இரவு நேரங்களையும் பயன்படுத்தணும் இல்முக்காக. இரவு பகல் காலங்களில் சம்பாதிக்கிறதுக்கு போகிற மாதிரி இல்மை கற்றுக்கிறதுக்கு போயிட்டு இரவு நேரத்தை ஜம்முன்னு தூங்கிட்டு நேரத்தை காலத்தை கழிச்சிடக்கூடாது. இரவு நேரங்களையும் பயன்படுத்தணும். கூடுதல் முயற்சிக்கு உண்டான ஆதாரமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பகல்லையும் நம்ம படிக்கிறோம், இரவு நேரங்கள்லையும் ஒரு கால்வாசி இரவை இல்முக்காக நாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மெனக்கட்டு இந்த தலைப்பு எதுக்கு போடணும்? ஒரு ஹதீஸ் இருக்கிறது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுன் நௌம கபுலல் இஷாஇ வல் ஹதீஸ பாதஹான். திருமதியில் இருக்கு. இஷா தொழுவாமல் தூங்குறதையும் இஷா தொழுத பின்னால் பேசுகிறதையும் நபி அவர்கள் வெறுத்தாங்க. நபிக்கு பிடிக்காது. தொழுதுட்டு தான் தூங்கணும். இஷா தொழுதாச்சின்னு சொன்னால் பேசக்கூடாது, பெட்டுக்கு போயிடணும்னு சொல்லி. இந்த ஹதீஸை மேம்போக்கா பார்த்தா இரவு நேரங்களில் எந்த பேச்சும் கூடாதுன்னு தெரியுது. அப்போ இமாம் புகாரி பிடிச்சிட்டார், இது உலக ரீதியில் உண்டான கதை, சும்மா பொழுதுபோக்கு டைம் பாஸ் பேச்சுகள் தான் இதில் வரமே தவிர
தீன் சம்பந்தமான இல்மு, சபக்கு, முத்தாலா, பாடம், பயான் இதெல்லாம் தடை இல்லை என்பதற்காகத்தான் தாலீம், ததுக்கீர், வாது, நசிஹத் அதெல்லாம் இஷாவுக்கு பின்னால் தடை இல்லை என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் அந்த சந்தேகத்தை நீக்கியிருக்கிறாங்களாம். உலக விஷயங்களில், தேவையில்லாத உலக விஷயங்களில் இபாதல் இஷாலாம் பேசக்கூடாது. பிஹி قال حدثنا صدقة قال أخبرنا ابن عيينة عن معمر عن الزهري عن هند عن أم سلمة قال عمرو بن يحيى وعمرو بن يحيى إلا قال وعمر ويحيى بن سعيد عن الزهري عن هند عن أم سلمة قالت استيقظ النبي صلى الله عليه وسلم ذات ليلة. ஒரு நாள் இரவு நபி அவர்கள் கண் விழித்தார்கள், விழித்து எழுந்தார்கள். இஸ்தைகல விழித்து எழுந்தார்கள். தூங்கி கொண்டிருந்த நபி இஸ்தைகல விழித்து எழுந்தார்கள். எந்திரிச்சவங்க சுப்ஹானல்லாஹ் மாதா உன்சிலல் லைலா மினல் ஃபித்னி வமாதா ஃபுதிஹ மினல் ஹஸாயின் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபித்னாக்களிலிருந்து இந்த இரவு என்னெல்லாம் இறக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ இறக்கப்பட்டிருக்கிறது. மாதா உன்சிலல் லைலா மாதா ஃபுதிஹ மினல் ஹஸாயின், கருவூலங்கள், ஹசானாக்கள் எல்லாம் என்னமோ எவ்வளவோ திறக்கப்பட்டிருக்கிறது, வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐகிலு சவாஹிபல் ஹுஜர், ஐகிலு சவாஹிபல் ஹுஜர், அறையில் உள்ளவர்களை எல்லாம் எழுப்புங்கள். ஐகிலு சவாஹிபல் ஹுஜர், இபாதத் செய்வதற்காக. தூங்குற நேரம் இல்லை இது. ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா, உலகத்தில் ஆடைகள் உடுத்திருக்கின்ற எத்தனையோ பெண்கள் ஆரியத்துன் ஃபில் ஆகிரா, மறு உலகத்தில் அமனமாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சாங்க. இதில் 2 ஜுஸு இருக்கிறது. ஒன்று இல்ம், இன்னொன்று நசீஹத். முதல் ஜுஸு இருக்கிறதே மாதா உன்சிலல் லைலா மினல் ஃபித்தன், நடக்க போகிற ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காண்பித்தான். இதான் இல்ம், நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ம். தூங்கி கொண்டு இருக்கும்போது ஐகிலு சவாஹிபல் ஹுஜுர், இது 2வது ஜுஸு வாது நசீஹத்துக்காக. இந்த ஹதீஸில் 2 தலைப்புக்கும் ஆதாரம் கிடச்சி போச்சு. இந்த ஹதீஸ் இங்கே 22 வந்திருக்குது, 151 வரும், 152 வரும், 869 வரும், 918 வரும், 1047 வரும். இஸ்தைகல, தயக்கல உடைய பொருள் சொல்லணுமா. அலிஃப் சீன் தே இருக்கிறதுனால தேடினார்கள், விழிப்பாட்டை தேடினார்கள் என்கிற பொருள் தான் இல்லை. இஸ்தைகல, தயக்கல, விழித்தார்கள். சுப்ஹானல்லாஹ் இது தஸ்பீஹுக்காக உள்ளது, தன்ஸீஹுக்காக உள்ளது. ஆச்சரியமான விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக சுப்ஹானல்லாஹ் என்கிறத சொல்லுவாங்க. மாதா, மா இஸ்திஃபாம், தா இஷாரா.
மா இஸ்திஃபாம் ரா மௌசூல் பிமான அல்லதி. இப்படியாக நிறைய தர்க்கீபுகள் அதற்கு இருக்கிறது. மாதா உன்சிலல் லைலா மினல் ஃபித்தன், இன்று இரவு எவ்வளவு ஃபித்னாக்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உன்சில என்பது மஜாசன் ஏலாம், இந்த இரவு இன்னைக்கு நிறைய ஃபித்னாக்களை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்ற கருத்து வரும். நிறைய விஷயங்களை நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நபி சொன்ன மாதிரி நிறைய ஃபித்னாக்கள் ஏற்பட்டது. அபூபக்கருடைய காலம் முடிஞ்சு, உமருடைய காலம் முடிஞ்சு, உஸ்மானுடைய காலத்தில் கடைசி கட்டத்தில் ஃபித்னாக்கள் நிரம்பி வழிந்தன. அவர்கள் காலத்தில் பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டன. ரோம், பாரிஸ் இதெல்லாம் வெற்றி அடைந்தது. நடக்க போகிற செய்தியை முன்பே அறிவித்தது. இதெல்லாம் மூஜிசாவின் அடிப்படையில் உள்ளது. ஹசாயின் என்பதை கொண்டு நோக்கம் ரஹமத்து பரக்கத். அம் இந்தஹும் ஹசாயின் ரஹமத்தி ரப்பிக், குரான்லேயே சொல்லுவான். ரஹமத்துடைய ஹசாயின். குல் லவ் அன்தும் தம்லிகூன ஹசாயின் ரஹமத்தி ரப்பிக். ஹைர், சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், நான் போனதுக்கு பின்னாலேயும் சரி நிறைய வெற்றிகள் கிடைக்கும், நிறைய பரக்காத்துகள் கிடைக்கும். அதே மாதிரி ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்று இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா, இந்த ரொப்ப அவருக்கு தக்சீருக்காக உள்ளது. உலகத்தில் இருக்கும்போது உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி கண்ணாடி ஆடைகள் உடம்புடைய ஒவ்வொரு உறுப்பையும் காண்பிக்கக்கூடிய முறையில் உடுத்திருக்கக்கூடிய ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா. ஆனால் ஆகிரத்தில் அவர்கள் அமனமாக இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த விதமான கண்ணியமும் இருக்காது. இந்த காசியத்தின் ஃபித் துன்யாவுக்கு அல்லதி தல்பிசு ரகீக சியாபுன்னு சொல்கிறாங்க. மறு உலகத்தில் சவாபிலிருந்து ஆரியத்தாக இருப்பாங்க. எந்த விதமான பெண்டமண்டலும் அவங்கள்ட்ட இருக்காது. உலக ரீதியிலையும் ஆடைகளும் ஒழுங்காக இருக்கணும், கண்ணியமான ஆடையாக இருக்கணும், இபாதத்துகளை தூண்டக்கூடிய முறையில் ஆடைகள் இருக்கணும் என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. இஸ்லாம் ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தும். குறிப்பாக பெண்களுடைய ஆடை முழு உடம்பையும் மறைக்கிற மாதிரி இருக்கணும். ஃபுல் ஹேண்ட் கை சட்டை போட்டிருக்கணும். இடுப்புகள் தெரியாத அளவுக்கு அந்த சட்டையுடைய நீட்டு கூடுதலாக இருக்கணும். இதெல்லாம் இஸ்லாமிய ஆடை. பரவலாக நம்முடைய இந்திய கலாச்சாரம் முஸ்லிம்கள்கிட்ட அதிகமாக ஆகி ஆடை விஷயத்தில் முஸ்லிம் பெண்களும் இந்து பெண்களை போன்றே ஆயிட்டாங்க. தலையை திறக்கிறதுலேருந்து இடுப்பை வயிற்றை காமிக்கிறதுலேருந்து பவிக்க போடுறதுலேருந்து எல்லா இந்து பெண்களையுமா தான் இருக்கிறாங்க. ஆக குறைந்தது ஆலிம்களாகிய நாமாவது நம்முடைய வீட்டு பெண்களுடைய ஆடைகளை முதல்ல சரி செய்யணும். பாபு சமரி ஃபில் இல்ம், இரவு நேரத்திலே இல்மு சம்பந்தமான பேச்சு பேசுவது. சமருடைய லஃபுசார்த்தம் இராக்கதை பேசினான். ராத்திரெல்லாம் மூச்சிட்டு இருந்து ராத்திரில் கதை சொல்லிக்கிட்டு ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லும்போது தூங்குறதுன்றார். இப்போ இந்த காலத்தில் தொலைபேசி வச்சுக்கிட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும்
கேம் விளையாடுறது, அதை விளையாடுறது, அந்த படத்தை பார்க்குறது, இந்த படத்தை பார்க்குறது, இதெல்லாம் இந்த சமரில் வரும். மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள். ஆனால் கண் விழிக்கிறதான்னு சொன்னால் இல்முக்காக வேண்டி கண் விழிக்கலாம். அம்ம சமரு பில் ஹைர் ஃபலைஸ பி மன்ஹியின். நல்ல விஷயங்களை கொண்டு இரவில் பேசுவது தடுக்கப்பட்டது விஷயமில்லை. கதைகளை பேசுவது, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை பார்ப்பது, அதுதான் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள். இதில் தான் நிறைய பேர் சமீர்னு பேர் வச்சுருக்கிறாங்க. பொதுவாக சமீர் என்ற பேர் வைப்பது நல்லதல்ல. இராக்கதை பேசுபவன் அர்த்தம். சரி, வச்சு தொலைச்சாச்சின்னு சொன்னால் அதுக்கு பின்னாலேயாவது இல்முத்தீனை பற்றி பேசக்கூடியவர், இரவு நேரங்களில் கண் விழித்து ராத்திரிலையும் தீனுடைய இல்மை கற்பவரைங்கிற பொருளை மெனக்கட்டு வரைஞ்சி கட்டிக்கிட்டு சொல்லிக்க வேண்டியது தான். ஆனால் அசல் லகத்தில் சமர் என்றால் என்ன? கதை பேசுகிறது தான். به قال حدثنا سعيد بن عفير قال حدثني الليث قال حدثني عبد الرحمن بن خالد بن مسافر عن ابن شهاب عن سالم وابي بكر بن سليمان بن ابي جثمة ان عبد الله بن عمر قال صلى بنا النبي صلى الله عليه وسلم العشاء في آخر حياته فلما سلم قام. நபி அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொலை வச்சாங்க. ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி, கடைசி கட்டத்தில், கடைசி வயசில். பலம்மா சல்லம காம, தொழுது சலாம் கொடுத்த போது எழுந்திருத்து நின்று பேச ஆரம்பித்தாங்க. அரஐத்தக்கும் லைலத்தக்கும் அரஐத்தக்கும் லைலத்தக்கும், உங்களுடைய இந்த இரவை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை மஜாஸ் அர்த்தம். இங்கே இன்ன ராச மியாத்தி சனத்தின் மின்ஹா, இன்ன ராச மியாத்தி சனத்தின் மின்ஹா, இதிலிருந்து 100வது ஆண்டுடைய அந்த முனை, அந்த தலைப்பு, லா யபகா, யாரும் இருக்க மாட்டார்கள், மிம்மன் ஹுவ அலா லஹரில் அருளி ஆகதும், பூமிக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து இன்னைக்கிலேந்து 100வது வருஷத்திலுடைய அந்த முனையில் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த நூற்றாண்டுடைய கடைசியில் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஒரு 20 லட்சமா அல்லது 1 கோடியா, உலகம் முழுவதும் இன்றைக்கிலேருந்து 100வது வருஷத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு முன்னறிவிப்பாக. புரியுதா? எப்படி? சல்லா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி, நபியுடைய அந்த மரதுல் மௌத், அந்த கடைசி கட்டம், அந்த நேரத்தில் ஒரு நாள் இஷா தொழு வச்சுட்டு தான் இந்த பயம் நடக்குது. பலம்மா சல்லம காம அரஐத்தக்கும் லைலத்தக்கும் فإن رأس 100 سنة منها لا يبقى ممن هو على ظهر الأرض أحد. إن شاء الله நாளைக்கு பேசலாம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.